ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாப்பிக்கில் அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷனில் ஆரம்பிக்கும். மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷனில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு. நார்மலாக ரிசர்ச் சைடில் மேக்ஸிமம் இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரா டேட்டா, டிஸ்க்ரீட் டேட்டா, கண்டினியூஸ் டேட்டாவுக்கு கொடுத்துருக்க கிவன் டீட்டெயிலை பொறுத்து நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டைரக்ட் மெத்தட், தட் இஸ் வந்து டைரெக்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னாலே எக்ஸ் அப்சர்வேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க, ரா டேட்டா மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ரா டேட்டாவுக்கு வச்சுக்கிட்டு நம்ம இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா சிக்மாஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என் த ஹோல் ஸ்கொயர். இதிலையே இப்போ ஆக்சுவல் மீன் மெத்தடு, அப்புறம் ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடு, அஷ்யூம்டு மீன் மெத்தடு, இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. நம்ம இத்தனை ஃபார்முலாஸ்லாம் கூட நம்ம போடுறதுனா போடலாம், நமக்கு நல்லா கிளியராக தெரியும் அப்படின்னா போடலாம். இல்லை டைரக்ட்லி நான் வந்து எக்ஸ் ஸ்கொயர் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர் போடுற மாதிரியே எஃப்ங்கிற ஃப்ரீக்குவென்சி கொடுத்துருக்காங்க டிஸ்க்ரீட் டேட்டாவுக்கு, கண்டினியூஸ் டேட்டாவுக்குன்னா அதுக்கு நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவை நம்ம இந்த ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரா டேட்டாவுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரியே டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ் டேட்டாவுக்கு எஃப்ங்கிற ஃப்ரீக்குவென்சியும் எக்ஸுங்கிற அப்சர்வேஷனும் கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலாவை டிஸ்க்ரீட் கண்டினியூஸ்னு 2 டைப் ஆஃப் ப்ராப்ளத்துக்கும் டைரெக்டாக போட்டுக்கலாம். கேல்குலேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காலேஜ் லெவலில் அப்படிங்கும்போது நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அஷ்யூம்டு மீனை யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் சின்னதாக நம்பர் எக்ஸோட வேல்யூவை பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரலும் நம்ம வந்து காலேஜ் லெவலில் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியே போட்டுக்கலாம் கேல்குலேட்டரில் நம்ம போடுறதுனால. இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரா டேட்டாவுக்கான ப்ராப்ளம், எக்ஸ் அப்சர்வேஷன் மட்டும் கொடுத்துருக்கு, கேல்குலேட் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்க எக்ஸ்லேருந்து எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா ஃபார்முலாவில் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் சம்மேஷன் ஆஃப் எக்ஸும் தான் தேவை. ஸோ எல்லாத்தையும் கூட்டி சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலாவில் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 690ஐயும் சம்மேஷன் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 68ஐயும் போட்டுக்கிறோம். என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனை இருக்குதோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சோன்னா 3.74 கிடைக்குது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தோன்னா இது வந்து டிஸ்க்ரீட் டைப்பில் ப்ராப்ளம் இருக்குது. நமக்கு பார்த்தோன்னே தெரியும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம மீன், மீடியன், மோடு எல்லாமே போடும்போது நம்ம பார்த்துருப்போம். எக்ஸும் எஃப்பும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது டிஸ்க்ரீட் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ எக்ஸும் எஃப்பும் கொடுத்துருக்காங்கன்னா இதிலேருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரியே சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் டிவைடட் பை என் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு எக்ஸும் எஃப்பும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப்எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டையும் கண்டுபிடிச்சிக்கிறோம். சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போது சம்மேஷன் ஆஃப் எஃப்போட வேல்யூ, தட் மீன்ஸ் கேபிட்டல் என், சம்மேஷன் ஆஃப் எஃப்போட வேல்யூவை 15 கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது அப்படின்னா 6.32 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக கிடச்சிருக்கு. அடுத்ததான் இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்டினியூஸ் டைப்னால என்னது, கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. 0 to 10, 10 to 20, 20 to 30 கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி இப்போ கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருந்தா நம்ம இதிலேருந்து எக்ஸோட வேல்யூவை மிட் வேல்யூவாக கண்டுபிடிச்சிக்குவோம். எக்ஸுங்கிறது மிட் வேல்யூ. இப்போ 5, 15, 25, 35ன்னு மிட் வேல்யூஸாக கண்டுபிடிச்சிக்குவோம். எஃப்ங்கிற ஃப்ரீக்குவென்சி கீழே கொடுத்துருக்க ஃப்ரீக்குவென்சியை எடுத்துக்குவோம். அப்போ எக்ஸும் எஃப்பும் தெரிஞ்சுதுன்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண மாதிரியே சால்வ் பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு 16.67 வருதான்னு ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க.
அடுத்த டாபிக் இதிலேயே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்கலாம், அல்லது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்கும்போது அதோட அடிஷ்னல் கொஷினாக ஒரு ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆல்சோ அப்படின்னு கேட்கலாம். நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்கான ஃபார்முலா சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. சிக்மாங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், எக்ஸ் பாருங்கிறது மீன், இன்ட்டு 100 போட்டோன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கிடைக்கும். இல்லை சிம்பிளாக ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு 5 மார்க்லேயும் கொஷின் கேட்கலாம். எக்ஸுங்கிறது ரா டேட்டாவோட வேல்யூஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரையும் யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதே போல் எக்ஸில் உள்ள எல்லா வேல்யூவையும் கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸ் பார் கிடச்சிரும். அப்போது சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கிடச்சிரும். இதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஆல்ரெடி சிக்மா கண்டுபிடிக்கிறது எப்படி, எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு ப்ரீவியஸ்லி எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிற வேல்யூலாம் மீனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான வீடியோ முன்னாடி ப்ரீவியஸ்லி வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு சிக்மா எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனை கண்டுபிடிச்சிக்க வேண்டியதுதான்.